பேய் படம். இந்த படத்தோட டைட்டிலை பார்த்தா ஒரு பொலிட்டிக்கலா அட்ரஸ் பண்ணக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாராமுல்லா காஷ்மீர்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மதவாதம், மிதவாதம், போர்கள் அடிப்படையில இப்படி எந்த வார்த்தையில கேட்டாலும் இதோட ஊர் பேர் அதுக்குள்ள வந்துடும். இப்படி ஒரு ஊர் பேரை டைட்டிலா வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பேய் படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்களே. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அல்ல பழசு கதை. என்னை கொண்டுட்டாங்க, திரும்ப நான் வந்து பழி வாங்க போறேன். ஸ்கிரீன் பிளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை எதுக்காக கொண்டாங்க, நான் எப்படி வந்து அவங்களுக்கு பழி வாங்குறேன் அப்படின்றதான் ஸ்கிரீன் பிளே. ரொம்ப அல்ல பழசான ஒரு ஸ்கிரீன் பிளே. இதெல்லாம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு புரியும். ஆனா அந்த படத்தை உட்காந்து பாக்குற வரைக்கும் டெக்னிக்கலா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்துட்டு ஆல் பண்டிட்டுக்கு வந்து நாங்க வந்து டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னா அங்க கொல்லப்பட்டது ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆள் கிடையாது, சாதாரண ஒரு பொதுமக்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு குடும்பம் கொல்லப்பட்டிருந்தாலும் அதுவும் வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள். இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் தான். அங்க சாகக்கூடிய மக்களா பார்க்கணுமே தவிர, மனிதனா பார்க்கணுமே தவிர, அங்க இருக்கக்கூடிய மதமா பார்க்கறதுனாலதான் இப்படி ஒரு அரசியல் சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு. கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க இந்த ரைட்டிங் ப்ராசஸ்லையும் சரி, அது ரொம்ப தெளிவா நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. தெளிவா நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ஹிந்தி படங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.